ராஜேஷ் சாருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு. வெரி சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அப்படின்னா அவர் நல்லா ஜாதகம் எழுதுவார். என் குடும்பத்துடைய ஜாதகத்தை மொத்தமாக எழுதி நான் எந்த ஊர், ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜேஷ் சாருக்கு. என் குடும்பம் என்ன, நான் யார், எந்த ஊரில் பிறந்தேன், என்னுடைய ஹிஸ்ட்ரியவே எழுதி புக்காக போட்டிருக்காரு. உன்னுடைய தகப்பன் இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க, தாயார் இருக்கும்போது எத்தனை பேர் இருப்பீங்க, நான் எந்த வயசில் எப்படிலாம் என்னுடைய வளர்ச்சி இருக்கும், எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக ஜாதகம் எழுதி எனக்கு புக்காக போட்டு காமிச்சவர். ஸோ என் ஜாதகத்தை எழுதினவர் அவர். அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. நான் வேற ஒரு இடத்துல டப்பிங்கில் இருந்தேன். சடனாக கேட்டோன்னே அங்கேருந்து அப்படி வந்து பார்த்து நம்ம பாடி வரல அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி ஐயாவுடைய தகனத்தை பார்த்துட்டு தான் போவேன். ஸோ ஒரே பையன் தீபக்கு, அவங்க அக்கா வந்து ஃபாரினில் இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தீபக் ஒரு பெரிய லைஃபு, அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்போயுமே இருக்கும் இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவருடைய ஜாதகப்படி நான் என்னுடைய வளர்ச்சிக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். கலைமாமணி ராஜேஷ் சார் அவர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படிங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நம்பலை. அப்புறம் நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிகர் சங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போவும் அவங்களும் சொல்கிறாரு, ஃபோன் பண்ணால் எடுக்கலை சார், என்னன்னு தெரியல. அப்புறம் நிமிஷம் அவங்க பார்த்து வந்து அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆமாம் சார் அப்படிங்கிறது. அது வரைக்கும் ஒரு டைலமாவில் இருந்தோம். அப்புறமா அதை நம்புகிற மாதிரி, இவனா முதல்ல நம்புகிற மாதிரி இல்லை. எதுக்கு இது சொல்ல வரேன், கிட்டத்தட்ட மோர் தென் 50 இயர்ஸ் வந்து ராஜேஷ் சார் வந்து ஒரு அக்வைண்டன்ஸ் உண்டு எங்களுக்கு. ஏன்னா அவரும் ஸ்டேஜ் மேடை நாடகத்திலேருந்து வந்தவர், நானும் மேடை நாடகத்திலேருந்து வந்தவன். அவருக்கும் ஒரு 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது. எனக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 60 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்டேஜ் டு சினிமா. ஸோ நாங்கள் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன், எந்த அளவுக்கு வந்து ஒரு டைமிங் சென்ஸோடு உள்ளார். அவருக்குன்னு ஒரு பாணி உண்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸில். அதுக்கு நான் இதை சொல்ல வரேன். நாங்கள் வந்து ஸ்டேஜில் இப்போ ஒரு மறைந்த கோமல் சுவாமிநாதன், அவர் தான் எனக்கு நாடகத்தில் குரு. தண்ணீருக்கு அப்புறம் ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம். அதை சொர்க்கபூமின்னு ஒரு ட்ராமா நாங்கள் போடுறோம். அந்த சொர்க்கபூமி ட்ராமாவில் கேபி சாருடைய அசிஸ்டண்ட்டு மறைந்த நாயர் ராமன், அவர் வந்து ஒரு நக்சலைட் ரோல் அதில் பண்ணுறாரு. இது வந்து நாங்கள் படமாக பண்ணும்போது அனல் காற்று அப்படின்னு ஒரு படம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அனல் காற்று படத்தில் அந்த நக்சலைட் ரோலை வந்து ராஜேஷ் சார் பண்ணார். ஏன்னா அப்போ வந்து நாயர் ராமன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஸ்டேஜில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டெலாம் வாங்கினவர். பட் இருந்தாலும் படம்னு வரும்போது கமர்ஷியலாக யார் வந்து இருக்காங்களோ சேலபர் ஆர்டிஸ்ட் அவங்கள தான் போடுவாங்க. அதுக்காக இவங்களுக்கு டேலண்ட் இல்லை, அதனால் இவங்கள போட்டாங்க நம்ம நினச்சிக்கக்கூடாது. என்றைக்குமே ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டேலண்ட் உண்டு. படம்னு வரப்போ ஆல்ரெடி கமர்ஷியலாக இருக்கும்போது தான் போடும். ஏன்னா அது வந்து படம் சேலபிள், அதனால் போடுவாங்க. அப்படி வந்து ராஜேஷ் சார் வந்து அந்த ரோலை பண்ணார். அப்போ முதல்ல எங்கள் எல்லாருக்குமே பேசிப்போம், ஐயோ இப்படி பண்ணார் சார், ஆனால் ராஜேஷ் சார் அது இவ்வளவும் பண்ண முடியுமா அவரால் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஏன்னா முழமாக டயலாக் இருக்கும், அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். ஆனால் நான் வந்து பேரலாக அவர் கூடவே வேறு ஒரு நக்சலைட் ரோல் படத்தில் க்ரியேட் பண்ண ரோல் அது நான் பண்ணுறேன். நேருக்கு நேர் நின்று பார்க்குறேன். ஸ்டேஜில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ரிஹர்சல் பண்ணியிருப்போம். அப்புறமா தான் நாங்கள் ஸ்டேஜுக்கு போயிருப்போம். இந்தியா ஃபுல்லாக அந்த ட்ராமாவை நம்ம போட்டிருப்போம். இது வந்து எல்லாருக்குமே உண்டு. ஒய்ஜி மகேந்திரன் சார், ஒய்ஜிபி சார், அப்போல்லாம் கேபி சார் பண்ணுறோம், எல்லாருக்குமே அந்த ஒரு இது உண்டு. ஆனால் இவர் வந்து படத்தில் வந்துட்டு அந்த டயலாக் சொன்ன உடனே இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அப்படி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இவருடைய டைமிங்கே வேறு. இவர் வந்து யாரையும் வந்து சில பேர் சொல்லுவாங்க, இவர் மாதிரியே இவர் இருக்கார், இவர் மாதிரியே இவர் காட்டணும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னு வரப்போ இவருக்குன்னு இவருடைய டைமிங்கை வச்சுக்கிட்டாரு. இன்னி வரைக்கும் அதை அவர் மெயின்டைன் பண்ணார். அவ்வளோ அழகாக அவர் வந்து டெலிவர் பண்ணார். நான் அசந்துட்டேன். நான் இன்னி வரைக்கும் வந்து அப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், யாரையும் காப்பி அடிக்காதவர், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுறவர். அட்வைஸ் பண்ணுறது அப்படியே நடக்கும், அந்த மாதிரி ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, நாங்கள் எங்களுடைய ஆசான் கேபி சார் போனதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அப்படின்னு வந்து இவர் தான் தலைவர். ராஜேஷ் சார் தான் கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்துக்கு தலைவர். கவிதாலயா பாபு வந்து பொதுச் செயலாளர்.
அண்டு ரேலா ஹாஸ்பிட்டல் இலியாஸ் வந்து ட்ரெஷரர். நாங்கள் வந்துட்டு அவருடைய மேற்பார்வையில் வந்து கேபி சார் போனதுலேருந்து அவரோட பர்த்டே, அவரோட மறைவு தினம் எல்லாத்துக்குமே வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு, மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாமே யாருக்கிட்டையும் வெளியில் நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணாமல் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பெரிய பிளான் ராஜேஷ் சாரோட இதில், ராஜேஷ் சார் தலைமையில் தான் இப்போ ஆழ்வார்பேட்டில் வந்துட்டு கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவுன்னு கமல் சார், ரஜினி சார், சிரஞ்சீவி சார் எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கி ராஜேஷ் சாரும் கவிதாலயாபாவும் சிஎம் கிட்ட இருக்கலாம் அது போய் அது பேசி அதை அப்ரூவல் வாங்கி இந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவுன்னு இப்போ நம்ம ஆழ்வார்பேட்டில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த கட்டமாக வந்து கே பாலச்சந்தர் பேரில் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு லிஸ்ட்டு. அதில் வந்து ஆர்டிஸ்ட்டு மட்டுமல்ல, டெக்னீஷியன்ஸு மட்டுமல்ல, வேறு பல துறைகளும் சிறந்து விளங்குவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அந்த பிளான் நடந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு சார் மறைஞ்சிட்டார். ராஜேஷ் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் எப்படி போக போகிறோங்கிறதுலாம் பெரிய டிஸ்கஷன் இருக்கும். பட் இந்த நேரத்தில் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக்கிறேன். அதே நேரத்தில் வந்து அவருடைய சன் இப்போ ஹீரோவாக பண்ணுறாரு. ராஜேஷ் சார் மாதிரி அவர் பெரிய பேரும் புகழமாக அவர் மாதிரி அவர் வரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.